கைஸ் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இங்கே விஜய் வந்துட்டு ராகவனை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிடுறாங்க. அவங்க ஆளுங்கிட்டையும் பேசிடுறாங்க, மெசேஜும் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கண்மணி காலையில் எழுந்துச்சி பால் வைக்கிறாங்க. அந்த பால் தெரிஞ்சு போய்ட்டதை பார்த்துட்டு விஜய் ஏதோ கெட்ட சகுனம்னு சொல்ல கண்மணி கடுப்பாயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறமா வள்ளி வந்தோடனே வள்ளிக்கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன் கண்மணிக்கிட்ட, அவங்க என்கிட்ட கோச்சிட்டு போகிறாங்க கண்மணி அக்கான்னு சொல்லி நடிக்கிறாங்க. விஜய் நீ எதுக்கு அதெல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம், எனக்கு சைன் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, நீ என்ன இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை சித்தி அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கண்மணியும் ராகவனும் ஒரு பக்கம் கிளம்பி போகிறாங்க. எது கொடுக்குறேன்னு சொல்லி எதுவும் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்க ராகவன் இல்லை நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. அப்புறம் இங்கே மாறன் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அப்போ அந்த லைட்டிங்க்காக அந்த இதுவும் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்ததா காமிக்கிறாரு. அதை வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, சோஷியல் மீடியாவில் எல்லாம் ஒரே இது பண்ணுவாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாறன் சொல்ல வீரா போதும் எனக்கெல்லாம் காது குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு விஜயோட ஃபோனுக்கு விஜய் ஃபோன்லேருந்து இன்னொருத்தருக்கு மெசேஜ் போயிருக்கிறத அவங்களுக்கு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த ஆடியோ கேட்குறாங்க. கேக்கில் போட்டு தள்ளிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய். அதை கேட்டோன்னே யாரை இது பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம வீட்டில் தான் யாரோ கிளம்பிட்டாங்கன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் நேராக போய் அவங்க அத்தையை அவசரமாக கூப்பிட போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போனதுனால வள்ளி பயந்து போய் ராகவனை கூப்பிட்டு தண்ணி கொடுத்து அப்புறமா சாமி கும்பிட்டு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணி நினச்சி அமுச்சு விட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த விஜய் என்ன நடந்தாலும் சரி இன்றைக்கி அவன் போய் சேர போகிறான்ற மாதிரி அவங்க ஒரு பிளானிங்கை வச்சுக்கிறாங்க. இங்கே மாறன் அப்பா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா கிளம்பிட்டார்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே இருக்காருன்னு கேளுன்னு சொல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்கேன், ஒழுங்காக சைன் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக சொல்லிட்டு வச்சுறாரு. சரி அவர் அங்கே தான் இருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கார்த்திக் எங்கன்னு கேட்குறாங்க. பிருந்தாவை கூப்பிட்டுன்னு ரிஜிஸ்டர் அதாவது இதுக்கு காலேஜ் போயிட்டு அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரான்னு சொன்னானோன்னா அப்போது கார்த்திகாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பயந்து பதறி போய் கார்த்திக் கால் பண்ணுறாங்க. வீராவும் மாறணும் மாறி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கண்மணியும் ராகவனுமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்கன்றாங்க. கார்த்திகை தான் அப்போ டார்கெட் பண்ணியிருக்கான்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் அவங்களை காப்பாற்றுறதுக்காக ஆட்டோவில் போயிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கார்த்திக் எடுக்காதனால பிருந்தாவுக்கு பண்ணுறாங்க. பிருந்தாவுக்கும் எடுக்கல. அப்புறம் கார்த்திகை கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இதுலேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது மிச்சம் இருக்குது ராகவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ராகவன் இன்னும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரல அப்படின்னு சொல்ல பதறி போயிடறாங்க. 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. இங்கே ராகவனும் கண்மணியும் போகும்போது பின்னாடி ஒரு லாரி ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. ரொம்பவே பதட்டமாயிட்டாரு ராகவன். இவங்கள கண்மணி ஒரு மண் இருக்கிற இடத்துல பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டோரை திறந்து இவர் மேலே அந்த லாரி மோதிட்டு அப்படியே டப்புன்னு இடிச்சிக்கிட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் இதுவாயிடுறாரு. கண்மணி ஓடி வராங்க. இன்னொரு பக்கம் வீராவும் மாறனுமே ஓடி வராங்க. ராகவனுக்கு எதுவும் அவங்க காப்பாற்றிடுவாங்களா, என்ன நடக்க போகுது அடுத்த ட்விஸ்ட்டுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.